அமெரிக்காவோட பேஸ் கத்தார்ல இருக்கு. அல் உடைட்னு சொல்லக்கூடிய இந்த பேஸை கடந்த ஜூன் மாதம் 23 ஈரான் அவங்களோட ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்ல அந்த பேஸ் மேல சில மிசைல்ஸை ஃபயர் பண்ணாங்க. அமெரிக்காவோட பதில் உடனடியாக என்ன இருந்துச்சுன்னா, பார்த்தீங்கல்ல எங்களோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகியிருக்கு. ஒரே ஒரு ஈரானோட பாலிஸ்டிக் மிசைலை கூட நாங்கள் இந்த இடத்துல உள்ள அலோவ் பண்ணலை. அது எங்களோட லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டமை தாண்டி பெனட்ரேட் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு ஒரு கிளைம் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 2 நாளாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு ரேடார் யூனிட்டை இந்த இடத்துல ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டதா சில செய்திகள், அதுக்கு எவிடன்ஸாக சில சேட்டலைட் இமேஜஸ் ஆனது வெளியில் வந்துச்சு. ஆனால் அதை பற்றின கன்ஃபர்மேஷன்றதோ இல்லை அதை பற்றின உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களோ எதுவும் கிடைக்கல. இப்போ அது கிடச்சிருக்கு. ஈரானோட மிசைல் ஸ்ட்ரைக்கில் அமெரிக்கா அவங்களோட மிடில் ஈஸ்ட்டுக்கு முக்கியமான ஒரு ஆசட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரேடார் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டை இந்த இடத்துல இழந்திருக்காங்க கத்தாரில் வச்சு. ஸோ இதை பற்றின செய்திகள் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை இது எந்த அளவுக்கு அமெரிக்காவோட ஒன்றிணைக்கும்ன்றதை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் கே தம்புகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரான் ஸ்ட்ரைக் ஆன் அமெரிக்கன் பேசஸ். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இந்த டென்ஷன்ஸ் அதிகமாயிட்டு இருந்தப்போ GBU-57 உலகத்தோட அதிக சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை கொண்டு வந்து நட்டான்ஸ் ஃபெசிலிட்டி மேலையும் ஃபோர்டோ ஃபெசிலிட்டி மேலையும் அமெரிக்கா ட்ராப் பண்ணுறாங்க. இதனால ஈரானுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி இது வரைக்கும் சரியான தகவல் கிடைக்கலனாலும் அந்த இடத்துல பெனட்ரேஷன் பவர்ன்றது அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை கம்ப்ளீட்டாக ஃபோர்டோவில் டெஸ்ட்ராய் பண்ணலன்றது இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது. ஈரான் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா கிளைம் பண்ணியிருக்கக்கூடியது நாங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னு. ஸோ இதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்குற விதமாக கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உடைட் பேஸை ஈரான் பதிலுக்கு அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சு இந்த இடத்துல ஃபயர் பண்ணாங்க. ஏன் இந்த பேஸை ஸ்ட்ரைக் பண்ணணும்? அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்டில் நிறைய இடங்களில் பேஸ் இருக்குது. குவைத்தில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, UAEயில் இருக்குது, இன்னும் நிறைய நாடுகளில் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏர்பேசஸ் இருக்கு. அந்த இடத்துல மிலிட்டரி பர்சன்ஸோட நடமாட்டது அதிகமாக இருக்கு. அதையெல்லாம் தவிர்த்து எதுக்கு இந்த ஒரு பேஸை ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, இல்லை அதை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டாங்கன்னா, மிடில் ஈஸ்டோட அசெட்ஸ்லேயே மிகப்பெரிய பேஸும் 10,000 வீரர்களுக்கும் அதிகமாக இந்த ஒரு பேஸோட கமாண்டுக்கு கீழே அமெரிக்கா வச்சிருக்கிறதும் இந்த கத்தாரோட பேஸ் மட்டும்தான். ஸோ இந்த அளவுக்கு பெரிய அசட்டை அடிக்கணுன்றது ஈரானுக்கு இந்த இடத்துல ஒரு பேராக மாறும். ஆனால் இது வெறும் கண்துடைப்புக்காக பண்ணது மட்டும்தான். முன்கூட்டியே நாங்கள் இத்தனை மிசைல்ஸ் ஃபயர் பண்ண போகிறோம், இந்த டைமில் ஃபயர் பண்ண போகிறோம், அந்த குவார்டினேட்ஸ் மொத்தத்தையும் அமெரிக்கா கிட்டேயும் கத்தார் கிட்டேயும் இந்த இடத்துல ஈரான் கொடுத்துட்டாங்க. அப்படி இன்கேஸ் இந்த ஒரு வார்னிங்கிறத ஈரான் கொடுக்காம ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஹெவியஸ்ட் ரிட்டாலியேஷனுக்கு வழிவகுக்குன்றது ஈரானுக்கும் நல்லா தெரியும். ஸோ இப்படி நடத்தப்பட்ட அந்த ஸ்ட்ரைக்கில் 30க்கும் அதிகமான பேட்ரியட் இன்டர்செப்டார்ஸ் உள்ள வந்த ஏவுகணைகளை அந்த இடத்துல ஈரான் ஃபயர் பண்ணது 30லேருந்து 35 ஏவுகணைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோன்னு அமெரிக்கா அவங்களோட செய்தி குறிப்பில் குறிப்பிட்டு இருந்தாங்க. பென்டகனும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எங்களோட மிசைல் ஷீல்டுன்றதை ஈரானால் பெனட்ரேட் பண்ண முடியாது. அது இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக மாறி இருக்கு. ஈரானோட மிசைல் பவர்ன்றது அமெரிக்கன் டிஃபென்ஸுக்கு எதிராக ஒரு பெரிய பொருட்டா இருக்காதுன்ற மாதிரி ஒரு நக்கலான ஒரு பதிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஜூலை மாதம் 10 ஒரு ஃபோட்டோவானது ஃபர்ஸ்ட் வெளியில் வந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் இந்த அல் உடைட் பேஸில் இருக்கக்கூடிய ரேடார் யூனிட்ன்றது டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டு அந்த இடத்தை சுற்றி ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கிறத அந்த சேட்டலைட் இமேஜ் ஆனது வெளியில் காமிச்சு கொடுத்துருச்சு. இதுக்கு முன்னாடி அந்த பகுதிக்கு மேலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடப்பட்டிருந்தது மட்டும் இல்லாமல் IRNE ஈரானோட ஸ்டேட் டெலிவிஷன் வெளியிட்ட பல புகைப்படங்கள் இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உள்ளாக்கப்பட்டது. இப்போ சென்டினல்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட் இமேஜ் இது எல்லாத்தையும் வெளியில் புட்டு வச்சிருச்சு. அமெரிக்காவோட பல அதிகாரிகளும் இதை இப்போ கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னதான் அந்த இடத்துல நடந்துச்சு? இந்த ரேடம் ஏன் ரொம்ப முக்கியம்? இதனால எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு மிடில் ஈஸ்ட் ஆப்ரேஷன்ஸில் ஏற்படுத்த முடியுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ரேடார்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ரொடெக்டட் ஸ்ட்ரக்சர். உள்ள கம்யூனிகேஷன் டிவைசஸ், ரேடார் ரிசீவர்ஸ், ரேடார் ஆண்டனாஸ்னு சொல்லிட்டு இது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட பகுதி தான் இந்த ரேடார் யூனிட்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவோட இந்த ரேடார் யூனிட் எதுக்காக இருக்கு, இல்லை இது மிடில் ஈஸ்டில் எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லானதுன்னு கேட்டிங்கன்னா, மாடர்னைஸ்ட் என்டர்பிரைஸ் டெர்மினல் METன்னு சொல்லுவாங்க. இது சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இதை 2016 தான் 15 மில்லியன் மதிப்பீட்டில் இந்த ஒரே ஒரு இடத்த மட்டும் அமெரிக்கா புதுசாக மாற்றினாங்க. இந்த METன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் ஏன் முக்கியம், இது அமெரிக்கா ஏன் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவோட DCSC தொழில்நுட்பமானது இருக்குது. டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சேட்டலைட் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவாங்க. இது ராணுவ செயற்கைக்கோள்கள் மிசைல்களை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதுகளோட பாதையை தீர்மானித்து இல்லை அது சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுக்கறதுக்கும் எதிரி நாட்டு உளவு பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் மிலிட்டரி சேட்டலைட் நெட்வொர்க்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடியதான் இந்த DCSCSன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஒரு சேட்டலைட்டோட டைரக்ட் கம்யூனிகேஷன்றது ஒவ்வொரு இடங்களுக்கும் பிரித்து தனித்தனியாக அனுப்பப்பட்டு. இப்போ
மிடில் ஈஸ்ட்டில் நிறைய இடத்துல அமெரிக்காவோட பேசஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பஹ்ரைனில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, யுஏஇயில் இருக்குது, குவைத்தில் இருக்குது. இந்த எல்லா பேஸ்லையும் அமெரிக்கா கம்ப்ளீட்டாக அவங்களோட பர்மனெண்ட் பேஸஸை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லா பேஸுமே அமெரிக்காவுக்கு சொந்தமான பேஸ். சில வருடங்களுக்கு லீஸில் எடுக்கிறது மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேஸஸில் பர்மனெண்ட் பேஸஸாக அமெரிக்கா மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ இது ஒவ்வொன்றுக்கான கம்யூனிகேஷன் போகணுன்றப்போ 2016 முன்னாடி வரைக்கும் இந்த ரேடாம் யூனிட்ன்றது இந்த இடத்துல செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இண்டிவிஜுவல் கனெக்ஷன்ன்றது டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து எந்தெந்த பேஸஸ்க்கு தேவையோ அங்கே இருக்கக்கூடிய யூனிட்ஸுக்கு மட்டும்தான் கம்யூனிகேஷன் நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்புறம் தான் அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த சென்ட்ரல் கமாண்டோட ஆப்ரேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும். யூஎஸ் சென்காம்னு சொல்லுவாங்கல்ல, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஒரு பிரிவு, அமெரிக்க ராணுவத்தோட ஒரு பிரிவு, அதுக்கு கீழே கொண்டு வரணுன்றதுக்காக இந்த ரேடாம் யூனிட்டை இந்த இடத்துல செட் பண்ணி மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேஸஸையும் ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கமாண்ட்ன்றது கொடுக்கப்படணும், ஒரு கம்யூனிகேஷன்றது இந்த இடத்துல பண்ணணும்னா சேட்டலைட் கூட நேரடியாக இது தொடர்புலேருந்து எக்ஸ் பேண்டையும் கேஏ பேண்ட் சிக்னல்ஸையும் டிரான்ஸ்மிட் பண்ணுறது, திரும்ப ரிசீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸை பிரேக் டவுன் பண்ணி மற்றது ஒரு செயின் ஆஃப் நெட்வொர்க்ஸை கிரியேட் பண்ணுறது தான் இதுக்கு முக்கியமான வேலை. இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த பேஸஸில் இப்போ ஏதாச்சும் பிரச்சனை வருது, இல்லை ஒரு கம்யூனிகேஷனை ஷேர் பண்ணோம், இல்லை லாங் ரேஞ்சில் வரக்கூடிய அந்த டார்கெட்ஸை பற்றின கோஆர்டினேட்ஸ் கேதர் பண்ணோம், அதை பற்றி ப்ராசஸ் பண்ணணும்னா இப்போ ஈரான் நடத்திருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக்ஸ்னால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கலி அது ஒர்க் ஆகுறப்போ இந்த மிடில் ஈஸ்ட் மொத்தத்துக்கும் அதனால கவரேஜ்ன்றது கொடுக்க முடியும். ஆனால் இதில் ஒரு யூனிட் மட்டும் கிடையாது. இந்த ரேடாம்னு சொல்லக்கூடியது ஒரு பார்ட் ஆஃப் டிவைஸை தான் இவங்க அடிச்சிருக்காங்க. இது வந்து சீரியஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இது மொத்தமும் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ன்றதே இந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகியிருக்கும். ஆனால் இதோட டிவைஸோட இந்த யூனிட்டோட இந்த ஒரு டிவைஸ்ன்றது இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறதுனால அதோட எஃபிஷியன்சி குறையுமே தவிர முழுக்க அதோட ஃபங்க்ஷன்ஸ்ன்றது இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்காது. இதுதான் இந்த ஒரு இமேஜை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ வெளியில் தெரியுது. ஓகே, இதை ஒரு யூனிட்டை அடிச்சிட்டாங்க. இந்த ஒரு இடத்த அடிச்சிருக்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய லாஸ் கிடையாது. ஆனால் ஒரு மெசேஜ் இந்த இடத்துல கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஒன்று தான். ஏன்னா இந்த அளவுக்கு மிசைல்ஸை இவங்க ஃபயர் பண்ணியும் ஒரு மிசைல் கீழே பெனட்ரேட் ஆகி வந்திருக்கின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஈரான் இந்த இடத்துல எப்படி இதை ஓவர் கம் பண்ணாங்க? அமெரிக்காவோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஃபயர் பண்ணாங்க. முன்கூட்டியே அந்த கோஆர்டினேட்ஸை மையப்படுத்தியும் ரேடாரோட இன்புட்ஸை மையப்படுத்தி தான் இந்த இன்டர்செப்டர்ஸ்ன்றதை இவங்க ஃபயர் பண்ணாங்க. அப்படி இருக்கப்போ பேட்ரியாட் இந்த இடத்துல எப்படி ஃபெயில் ஆகியிருக்குன்றது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ப்ரீ பிளான்ட் அட்டாக் தான். இவங்க இன்டர்செப்ட் பண்ணதும் சரி, ஈரான் ஃபயர் பண்ணக்கூடிய அந்த மிசைல்ஸும் சரி, இதெல்லாம் முன்கூட்டியே எல்லாம் ப்ராப்பராக 10:50க்கு நான் ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறேன்னா 11 மணிக்கெலாம் அந்த இடத்துக்கு வரும். 11:01க்குலாம் நீங்கள் இன்டர்செப்ட் பண்ணணும். எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணுது. ஆனால் அதையும் மீறி ஒரு மிசைல் இந்த இடத்துல கீழே இன்டர்செப்ட் பண்ணியிருக்குன்னா ஒன்று அது ஹைப்பர்சானிக் மிசைலை இவங்க இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் ஹைப்பர்சானிக் மிசைலை பயன்படுத்தினதா ஈரானும் சொல்லலை, இந்த இடத்துல அமெரிக்காவும் சொல்லலை. அப்படி இருக்கப்போ ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச்னாலேயோ இல்லை ஒரு ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியடில் இந்த அளவுக்கு மிசைல்ஸ் உள்ள வரப்போ அந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமோட கோஆர்டினேட் சிஸ்டம் டார்கெட்டை கேதர் பண்ணி அந்த டார்கெட்டை இன்புட்டாக கொடுக்கக்கூடிய அதோட அந்த கமாண்ட் சிஸ்டம்ன்றது குழம்பி போய் இந்த ஒரு டார்கெட்டை மேபி மிஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெல் பிளான்டு அட்டாக்லேயே இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையால் ஏற்படுத்த முடியுதுன்னா சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ, ஏன்னா இஸ்ரேல் இப்போ வரைக்கும் அதோட அவுட்புட்ன்றது என்னன்னு கொடுக்கல. இவ்வளோ பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஈரான் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பாதிப்பு ஏற்படுது? ஏன்னா இஸ்ரேலோட நிறைய சேனல் 12 எல்லாமே இப்போ நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை அங்கே ஏற்பட்டுச்சு, எத்தனை வீரர்கள் இறந்துருக்காங்க, முக்கியமாக ஏர்பேஸ் எல்லாமே இதில் அடிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் வெளியில் வரப்போ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறப்போ அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும்ன்றது தெரியும். ஸோ ஈரானோட மிசைல் பவர் மிடில் ஈஸ்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு பவர் பேலன்ஸை இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு, அது இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த ஒரு இம்பாக்டை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இடத்துல குழம்பி போய் ஈரானோட மிசைலை உள்ள விட்டுருக்கு. அந்த பக்கம் பார்த்தோன்னா இஸ்ரேலில் தாட் சிஸ்டம், ஏரோ சிஸ்டம், இது எல்லாமே அதுங்க பங்குக்கு அது வேலையை செஞ்சாலும் நிறைய மிசைல்ஸை உள்ள விட்டுருக்கு. ஸோ இந்த மிசைல் ஷீல்டுன்றது உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய யாருனாலையும் என்னோடது டாப்பாக இருக்குது, ஸோ என்னால் உள்ள வரக்கூடிய மிசைல்ஸை 100% இன்டர்செப்ட் பண்ண முடியுன்றதை எந்த ஒரு நாட்டாலையுமே இப்போ போல்டான ஒரு கிளைமாக வைக்க முடியாது. ஸோ வரப்போகிற நாட்களில் நம்ம இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே இந்த அஃபென்சிவ் வெப்பன்ஸோட அந்த ஃபயர் பவர் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் நமக்கு ஒரு அப்பர் ஹேண்டை இது தெளிவாக கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி நிலவரத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அமெரிக்காவோட ரொம்ப ஒரு முக்கியமான யூனிட் இந்த ரேடாம்ன்றது அழிக்கப்பட்டிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது ஒரு நிமிடம் உங்கள் எல்லாருக்கே